ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வளாகத்தில் தாமரைப்பூ ஓவியங்களை கட்சியின் சின்னம் என கூறி தேர்தல் அதிகாரிகள் அழித்ததற்கு இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் சின்னங்களை தேர்தல் அதிகாரிகள் அழித்து வருகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலின் நுழைவு வாயில் மற்றும் கோயில் வளாகத்தில் பூக்கள் போன்று பெயிண்டால் வரையப்பட்டிருந்தன. இதனை கண்ட தேர்தல் அதிகாரிகள் அவை கட்சியின் சின்னம் போன்று இருப்பதாக கூறி சுண்ணாம்பு கலவையால் அவற்றை அழித்தனர். தேர்தல் அதிகாரிகளின் இந்த செயலுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஜீயர் சடகோப ராமானுஜ ஜீயர் கண்டனம் தெரிவித்துள்ளார். பல்வேறு இந்து அமைப்புகளும் தேர்தல் ஆணைய நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. தேர்தல் அதிகாரி அங்கே வரையப்பட்ட கோலங்களை அது தாமரைப்பூ அப்படிங்கிற பேரில் எல்லா மலர்கள் வரைஞ்சிருந்தோம், தாமரைப்பூ வரைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த வந்த தேர்தல் அதிகாரி அந்த தாமரைப்பூ சின்னத்தை அழிக்க சொல்லி கோவில் நிர்வாகத்தை கட்டாயப்படுத்தி அழிக்க வச்சிருக்காங்க. இது இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கிடையே இந்து அமைப்பினர் சார்பில் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் நிர்வாகம் சார்பில் அழிக்கப்பட்ட தாமரை கோலத்திற்கு பதிலாக அதேபோன்ற தோற்றத்தில் ரங்கோலி கோலம் போடப்பட்டுள்ளது. தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் தொகுதிகளின் பிரதிநிதித்துவம் பார்த்துதான் அறிவிக்க முடியும் என அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது சிறப்பு செய்தியாளர் லாவண்யா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். மேடம் வணக்கம். விருப்ப மனு கொடுப்பதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் மேற்கொண்டு வருகிறது. 10 தொகுதிகளில் தமிழகத்தில் 9 தொகுதிகள் 33% இடஒதுக்கீடு தொடர்பாக ராகுல் காந்தி தொடர்ந்து பேசி வருகிறார். நீங்கள் கமிட்டியில் இருக்கீங்க. 3 தொகுதிகள் பெண்களுக்கு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ தான் என்னென்ன தொகுதி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு வின்னிங் கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். காங்கிரஸ்க்கு மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணி பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து, ஏன்னா எல்லாரும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதி எங்கள் கூட்டணியில் இருக்கிறது அத்தனை பேர் ஜெயிக்கணும். ஸோ அதுக்காக 33% அப்படி 3 பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கும்போது நம்ம நினச்சி பார்த்தாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இட்ஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் டைம் ஃபார் அஸ். ஸோ அதனால தான் எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது. நேரம் வரும்போது யார் எந்த தொகுதியில் நின்னா ஜெயிப்பாங்க அதை முடிவு பண்ணிவிட்டு, கமிட்டி ரீதியாக முடிவு பண்ணிவிட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு கமிட்டி ஏற்கனவே இருக்குது, இதுக்கு மேலே அவங்க முடிவு பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. மேடம், குறிப்பாக கே.எஸ். அழகிரி அவர் குறிப்பிடும்பொழுது தமிழகத்தில் இளம் தலைவர்களுக்கான வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது வாரிசுகளுக்கு பெருமளவில் வாய்ப்புகள் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. இதற்கு உங்களுடைய பதில் இல்லை? இதுக்கு முன்னாடி சொன்னேன், தயவு செஞ்சு காதில் விழுந்ததுனால அக்கார்டிங் டு த சோர்சஸ் காத்தோடுமா இந்த தகவல் வந்தது. தேவையில்லாத விஷயங்களுக்கு காது மூக்கு கண்ணு கை காலில் வச்சுட்டு உருவத்தை பொம்மை உருவாக்காதீங்க. நேரம் வரும்போது யார் எந்த தொகுதியில் போறாங்க உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா தொகுதி நீங்க பார்க்கும்போது ப்ராபப்லி உங்களுக்கு அப்படி தோணலாம். வாரிசுகள் எனக்கு தெரிஞ்ச எந்த வாரிசும் அதுல தெரியல. பட் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னா ஸோ ஐ திங்க் ஐ லீவ் இட் டு யூ. மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும் பகுதிகளில் உள்ள 121 வாக்குச்சாவடிகளிலும் கூடுதலாக 2 மணி நேரம் வாக்குப்பதிவு செய்திட தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான நடராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தவுடன் 70 குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே எனவும் சித்திரை திருவிழாக்களுக்கு இல்லை என்பதால் நீர்மோர் பந்தல், அன்னதானம் உள்ளிட்டவைகள் எந்த ஒரு அடையாளமும் இன்றி வழங்கலாம் எனவும் ஆட்சியர் நடராஜன் தெரிவித்தார். 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டி வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தெரிவித்தார். ஒரு 1 or 2 டேஸ்ல நாங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா இப்போ கோர்ட்டில் இருக்கிறனால நான் அதை ஐ வில் நாட் டெல். அது இல்லை எங்களை பொறுத்தவரையும் அது நேற்றே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று அது எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியாஸில் 2 hours எக்ஸ்ட்ரா பண்ணுறது அந்த ஏரியாவில் சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் இது ஃபைனலாக வரும்போது தான் இது முடியும்.
கீழடி அகழாய்வு விவகாரத்தில் மத்திய அரசு பிடிவாதமாக இருப்பது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கீழடி அகழாய்வு பணிகளை மேற்கொண்ட தொல்லியல் துறை அதிகாரியை அசாம் மாநிலத்திற்கு மாற்றியதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. கீழடி அகழாய்வு பணிகள் முடிந்தால் தமிழகத்தின் பெருமை உலகளவில் அங்கீகரிக்கப்படும் என கூறிய நீதிபதி, இந்த விஷயத்தில் மத்திய அரசு இவ்வளவு பிடிவாதமாக இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் அசாமுக்கு மாற்றப்பட்ட அமர்நாத்தை 15 நாட்களில் தமிழகத்துக்கு பணிமாற்றம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சென்னை காட்டாங்குளத்தூர் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த மாத்தூர் அரசு நடுநிலைப் பள்ளிகளுக்கு பொதுமக்கள் சார்பில் கல்வி சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. சென்னை காட்டாங்குளத்தூரை அடுத்த ஆலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கணினி, மேசை, நாற்காலிகள் உள்ளிட்ட கல்வி உபகரண பொருட்களை ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மாத்தூர் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு தேவையான கல்வி உபகரண பொருட்களை கிராம மக்கள் சீர்வரிசையாக வழங்கினர். பள்ளிக்கு தேவையான பீரோ, ஃபேன், மேஜை, நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கிராம மக்கள் கொண்டு வந்தனர். பள்ளியின் நுழைவு வாயிலில் காத்திருந்த ஆசிரியர்கள் சீர்வரிசை பொருட்களை ஏந்தி வந்த மாணவர்களின் பெற்றோர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். பின்னர் தாங்கள் கொண்டு வந்த கல்வி சீரை பெற்றோர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். மக்களின் எண்ணத்தின் அடிப்படையில் தங்கள் கூட்டணி அமைந்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமாகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுக கூட்டணியில் இணைந்ததற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தேநீர் விருந்து அளித்தார். இதைத் தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தின் உடல் நலம் குறித்து சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று ஜி.கே. வாசன் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் எனவும் கூட்டணி கட்சிகளின் பலம் கூட்டணியின் வெற்றியாக அமையும் எனவும் குறிப்பிட்டார். கூட்டணி கட்சிகளுடைய பலம் இந்த கூட்டணியினுடைய வெற்றி. கூட்டணிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு எண்ணிக்கை ஒதுக்கப்பட்டு நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக அதை அறிவிக்க இருக்கிறார்கள். களத்தில் இறங்கி மக்களை சந்தித்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி உலா வரும். இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா வழங்க முயற்சி எடுக்கப்படும் என பாமக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாமக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சிறு குறு விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள 6000 ரூபாய் மானியத்தை ஏக்கருக்கு 10,000 ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் வாங்கியுள்ள 1 லட்சம் ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நம்மாழ்வாருக்கு மணிமண்டபம் அமைக்கவும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பெயரில் தேசிய விருது வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாமக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இசைஞானி நம்முடைய தமிழகத்தினுடைய பெருமையை, மண்ணின் இசையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய, இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய இசைஞானி இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணுன்றது அந்த யோசனையும் சொல்லியிருக்கிறோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கென்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.